ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கேரளா ஸ்டைலில் இஞ்சி கறி எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். இஞ்சி இந்த மாதிரி தோல் நீக்கி கழுவி கட் பண்ணி சேர்த்து நல்லா வறுத்தெடுக்கணும். அப்புறமா அரை மூடி தேங்காய் சேர்த்துருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வறுத்தெடுக்கணும். இஞ்சியும் தேங்காயும் வறுபட்டதுக்கு அப்புறமா 1 ஸ்பூன் வத்தல் பொடி 1 ஸ்பூன் மல்லிப்பொடி சேர்த்து நல்லா வறுத்து ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி அதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுக்கணும். இஞ்சி அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா கடுகு கருவேப்பிலை போட்டு தாளித்து இஞ்சி அதில் சேர்த்து நல்லா வதக்கி விடணும் 1 நிமிஷம் வரைக்கும். வதக்கினதுக்கப்புறமா ஒரு எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துருக்கேன். புளி கரைசலையும் இதில் சேர்க்கலாம். ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டதுக்கப்புறமா இந்த குழம்புக்கு தேவையான உப்பு, ஒரு சிட்டிகை பெருங்காயப்பொடி சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்தாச்சுன்னா நல்ல டேஸ்ட்டான இஞ்சி கறி ரெடி ஆகிடுச்சி. சுடு சாதத்து கூட சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சைடிஷ் எதுவுமே தேவையில்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்மளோட சேனலுக்கு உங்கள் சப்போர்ட் ரொம்ப தேவை. அதனால் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.